அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாக எளிமையாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க. ரொம்ப இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லாமல் செய்கிற ஒரு ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் பெப்பர் கறி. இதுக்கு நான் ஒரு குக்கரை ஹீட் பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை ஹீட் பண்ணியிருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எண்ணெயில் வெடித்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். அதுவும் எண்ணெயில் பொரிஞ்சக்கப்புறம் 10லேருந்து 12 பல் பூண்டு வந்து பொடிசாக நறுக்குனதை ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த எண்ணெயில் வந்து இந்த சோம்பு கருவேப்பிலை இந்த பூண்டு வதங்கையிலே அப்படி ஒரு அரோமா இருக்குங்க. இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை மெலிசாக நறுக்குனதையும் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதையும் நல்லா வந்து எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கினாலே போதும். ரொம்ப வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். அடுத்து நம்ம வந்து மசாலாஸ்லாம் இப்போ ஆட் பண்ணலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அதை சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். ஸோ இவ்வளோ தாங்க மசாலா. இது 3 மட்டும்தான் நமக்கு இன்றைக்கி செய்ய போகிற மட்டன் கறிக்கு வந்து ஆட் பண்ணுற மசாலா. ஸோ இதோட வந்து ஒரு பெரிய தக்காளி வந்து அதுவும் பொடிசாக நறுக்குனதை இப்போ நான் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மசாலாலாம் வந்து எண்ணெயிலே தாங்க ஃப்ரை ஆகணும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ்லலாம் நீங்கள் தண்ணியே ஆட் பண்ணக்கூடாது. ஸோ எல்லாமே எண்ணெயில் நல்லா வதக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்ல எண்ணெயில் வந்து அது வதங்கினக்கப்புறம் தான் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் 300 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ எலும்போடு கறி இருந்தால் தாங்க ரொம்ப ருசியாக இருக்கும். எலும்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ஃபுல்லாக கறியாகவும் இருந்தாலும் நல்லா இருக்காது. எப்போவுமே கறி வாங்கையில் எலும்போடு சேர்த்து கறி மட்டன் பீசஸ் வாங்குங்க. அப்போ தான் உண்மையிலே ருசியாகவும் இருக்கும். ஸோ நான் எடுத்துருக்கிறது இன்றைக்கி ஒரு 300 கிராம் கறிக்கு தான் இன்றைக்கி நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டு. ஸோ இதே வந்து நீங்கள் 1/2 kgக்கோ 1 kgக்கோ செய்கிறா இருந்தால் நீங்கள் நான் சொல்கிற அளவுலேருந்து கொஞ்சம் எல்லாம் அதோட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஸோ இதையும் வந்து இப்போ மட்டனை வந்து நல்ல எண்ணெயிலே வேக விடுங்க. ஸோ இந்த மசாலாஸு நம்ம போட்டிருக்க வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே அந்த மட்டனோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா வந்து எண்ணெயில் வதங்க விடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து எண்ணெயில் வந்து கறி வதங்கணும். நீங்கள் கறி எண்ணெயில் வதக்கும் போது ஃப்ளேம் வந்து ரொம்ப லோவாக இருக்கணும். ஸோ ஃப்ளேம் லோலேயே வச்சு தான் நீங்கள் வந்து கறியை வதக்கணும். இப்போ 2 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து ஒரு 1/2லேருந்து ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் குக்கரை மூடி 4 விசிலுக்கு வைக்க போகிறேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற குக்கரில் வந்து 5 விசில் வச்சா தான் கறி வேகணுண்டா தாராளமாக 5 விசில் வச்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற குக்கரில் வந்து 4 விசிலே வந்து கறி நல்லா வெந்துடும். 4 விசிலுக்கு அப்புறம் நான் வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் போனதோடு இப்போ திறந்து காமிக்கிறேன் பாருங்கள் குக்கர் லிட்டை. வாவ், எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை பாருங்கள். ஸோ கிரேவி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து லஞ்சுக்கு வந்து ரைஸோடு வச்சு சாப்பிட்டா உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ரெசிப்பியை வந்து நீங்கள் நைட்டு டின்னருக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது வந்து அவ்வளோ ஒரு அமேசிங்கான டேஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து என்னோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதில் நீங்கள் ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஷா அல்லாஹ் அடுத்து உங்களை எல்லாரையும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய், டேக் கேர், அஸ்ஸலாமு அலைக்கும்.